ப்ரெஷர் வர 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 எங்களை நாங்க வந்து செம்மப்படுத்திக்கிறோங்கிறதா இந்த இது. ஏன்னா கட்டாயம் செய்தி அறை, அதான் நான் எப்பவும் சொல்லுவேன், செய்தி அறைங்கிறது வேற இல்லை, செய்தி வாசிப்பாளர் வேற இல்லை. சில இவங்க தான் செய்தி, அதாவது அங்க வந்து எந்த அளவுக்கு செய்தி உள்வாங்குறாங்களோ அதை கொண்டு போய் தான் ஒப்பு வைக்கலாம். சரி, ஏற்கனவே இந்த வானிலை ஆரம்ப முகாமில் இருந்தவர் நடராஜசுவம், அவர் தான் இந்த இதுக்கு இது அடிப்படையா இருந்தவர். சூரியன் செய்திக்காகவே உயிர் மாய்த்தவர் தான் நிமல்ராஜன் மயில் வாகனம் யாழ்ப்பாணத்துல. அதுக்கு என்ன ஏன் நான் வந்து இந்த பக்கம் அடைஞ்சுன்னு சொன்னா, எத்தனையோ சாவுகளை பார்த்தது. வன்னி யுத்தத்துல போது ஒவ்வொரு நாளும் குழந்தைகள் இத்தனை 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 ஒவ்வொரு எண்ணிக்கையை சொல்லி அந்த அளவுக்கு கடைசி யுத்தம் முடிய மே 18 யுத்தம் முடியக்குள்ளேயும் அந்த செய்தியில இருக்க கூட எந்த அளவுக்கு அத மனத்தை நாங்க கட்டுப்படுத்தி, அதுவும் ஒரு எல்லா இருக்கிற இடத்துல இவ்வாறு இருக்கிற போது அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, நிமல்ராஜன் வர ரோதரம் வரக்குள்ள நடராஜன் சொன்னதுதான், நீங்க அங்கிருந்து சில விஷயங்களை தார நேரம் நீங்க உங்களோட உணர்ச்சிகளை மேலிடுது அதுல. அதாவது நிமல்ராஜங்கிறது ஒரு சாதாரண ரிப்போர்ட்டர் மட்டுமில்ல, ஒரு செய்தியில மட்டுமில்ல, ஒரு மனிதாபிமான. அதாவது ஏதாவது இப்ப சம்பவம் நடந்தா உடனே அவர் எல்லாத்தையும் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்ப்பிச்சு அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு மனிதாபிமான ஆள். இப்போ அவர் சொல்லக்குள்ள அவர் சொன்னார்தான், நீங்க வந்து ஒரு அனௌன்சருங்கிறது, அதாவது ஒரு அறிவிப்பாளங்கிறது வந்து இல்லாட்டி மக்களுக்கு நீங்க தகவல் கொடுக்க போறீங்கன்னா நீங்க உங்களை கட்டுப்படுத்தணும். அதாவது உங்களுக்கு கீழே ஒரு பாம்பு ஓடுதுன்னா கூட அந்த ஃபீலை வந்து நீங்க வெளியில காட்டக்கூடாது.